அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் பருவத்திற்கான வினாத்தாள் எமிஸ் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்கவுங்க பள்ளியோடைய எமிஸ் இணையதளத்தில் போய்ட்டு அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். க்ரோமை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமிஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஸ்கூலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கடைசியில் இந்த 3 லைன் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்கூலுன்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துட்டு செகண்ட் டேர்ம் கொஷின் பேப்பர் 4th and 5th இருக்கும். அந்த செகண்ட் டேர்ம் கொஷின் பேப்பர்ன்றதை நம்ம டச் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காமிக்கும், சப்ஜெக்ட் காமிக்கும், மீடியம் காமிக்கும், அடுத்து கொஷின் பேப்பர் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்கூலில் தமிழ் மீடியம் மட்டும் இருக்குன்னா தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு தமிழ் மீடியம் 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் பேஜ் போனீங்கன்னா பேலன்ஸ் கொஸ்டின் பேப்பர் இங்கே காமிக்கும். இப்போ 5th மேக்ஸு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த டவுன்லோடை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண உடனே அந்த கொஷின் பேப்பர் நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே நம்ம அதை ஒரு வாட்ஸ்அப்புக்கோ இல்லை மெயிலுக்கோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே போய்ட்டு 3 டாட்டை டச் பண்ணால் சென்டு ஃபைல் கேட்கும். ஸோ அந்த சென்டு ஃபைல் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பாக மெயிலாக அந்த மாதிரி கேட்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்காச்சும் நம்பருக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை மெயிலுக்கு அனுப்பிட்டும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பிரிண்ட் எடுத்து அந்த கேள்வித்தாளை தான் மாணவர்களுக்கு தேர்வு வைக்கணும். நன்றி.